ஏன் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் சொல்றதை விட ஏன் அகற்ற வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன? இதுல எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காண்டி சொல்றதுக்காண்டி இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளையும் நல்ல திட்டங்களையும் நிச்சயமாக மீடியாவில் எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வர முடியுமோ, நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய நமக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்து தேர்தல் காலத்தில் போடணும். ஒண்ணு, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த செய்திகளை கொடுக்கணும். மதுரை மாவட்டத்தில் ஒரு செய்தி இருக்கும், திருச்சி மாவட்டத்தில் ஒரு செய்தி இருக்கும், ஊட்டியில் ஒரு செய்தி இருக்கும். அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான செய்திகள், இந்த மாவட்டத்தில் இத்தனை பேருக்கு கிசான் மோர்ச்சா கொடுத்திருக்காங்க, அல்லது இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ண. உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை. நரேட்டிவ் செட் பண்றதுதான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை. அது எதனால வருது? கஞ்சா போதைப் பொருட்கள். கஞ்சா போதைப் பொருட்கள் யார் கட்டுப்படுத்தல? காவல்துறை. காவல்துறை யார் கையில் வச்சிருக்கா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் தான் நம்ம சொல்லணும், அவங்கள்ட்ட மீடியாவில் சொல்லணும். அது மட்டும் இல்ல, பெண்களை பொறுத்தவரை 2 வயது குழந்தைய கூட இன்னைக்கு விட்டு வைக்கிறது. காட்டா திமுகவில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு எப்படி முடிவு கட்டுங்கிறத ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி, அந்த நரேட்டிவ் டெய்லி தமிழ்நாடு முழுக்க பரப்பணும். அதை அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள், அல்லது இப்போ ஒரு நரேட்டிவ் டெய்லி இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. கஞ்சா, போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை, சட்ட ஒழுங்கு, கொலைகள், லாக்அப் டெத், மரணங்கள், இந்த நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி இது சென்னையிலிருந்து ஒன்று கொடுத்தா ஃபுல் த்ரூ அவுட் ஸ்டேட் மூலம் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருடைய வாட்ஸ்அப்பும் மீடியாவிலையும் சோசியல் மீடியாலும் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படின்னா நம்ம கொடுக்க தான் வரணும். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, திருச்சியில் பேட்டி விடும்போது கேஸ் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். கேஸ் தட்டுப்பாடு உண்மையிலே இல்லை. இப்ப நேற்று திருப்பதி போயிட்டு வந்தோம், பெட்ரோல் பங்க்ல ஒரு கூட்டம் கிடையாது. இங்க என்ன பண்ணா கூட்டத்தை கிரியேட் பண்றாங்க. நிறைய டிஎம்கே ஆட்களை விட்டுட்டு, பைக் 100 பேர் விட்டுட்டு 100 பேர் பெட்ரோல் நிக்கிற மாதிரியும் பெட்ரோல் தட்டுப்பாடு மாதிரியும் அப்படி ஒரு கிரியேட் பண்றாங்க. அது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம எப்படி தடுத்து நிப்பாட்டணும். ஆந்திராவில் பாருங்க, ஒரு கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. கேஸ் இப்போ புக் பண்ணியாச்சுன்னா 20 நாள்ல வந்துடும். இப்போ வார் நடக்கக்கூடிய சமயம் இருந்தா கூட நமக்கு அடுத்த வெசல்ஸ் வந்துருச்சு, நீ பெர்த் இன்னைக்கு நாளைக்கு அது கப்பல் வந்துடும். எல்லாத்துக்குமே எந்த தட்டுப்பாடும் இருக்காது. இதெல்லாம் நம்ம சொல்லணும். எதனால தட்டுப்பாடு அப்படிங்கிற சொல்லணும். ஏன் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் சொல்றதை விட ஏன் அகற்ற வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன, இதைத்தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது மீதியெல்லாம் அவங்க எல்லாம் கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டு நமது நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது உறுதி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தின் அடிப்படையிலும் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய அலங்கோலின் அடிப்படையிலும் உறுதியா நம்மளுடைய கூட்டணி, அது எப்படி, ஏன், யாரெல்லாம் கூட்டணிங்கிறது நீங்க அதெல்லாம் அந்த கோணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நமது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி, ஆட்சி அமைக்கின்ற கூட்டணி, திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி. அதனால அதுல நம்மளது மீடியாவுடைய பங்கு என்பது 100க்கு 100 உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, இந்த முழு நீராமை இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.